நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற 5 தவறுகள் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம எல்லாரும் டெய்லி சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பிட்ற முறையில் நமக்கு தெரியாமல் டெய்லியும் சில தவறுகளை பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற 5 தவறுகள். மிஸ்டேக் நம்பர் 1, பசிச்சப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் எம்டி ஸ்டமக்கோட பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இப்போ நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க பசியை மறந்து வேலை பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி அவங்க கவனம் வேறு இடத்துல இருக்கிற பட்சத்தில் பசி எடுக்கிற அந்த ஃபீலே அவங்க உணர்றதில்ல. ஸோ இதே ரெகுலராக ரொட்டீனாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பசின்ற விஷயமே இல்லாமல் போயிடும். ரொம்ப லேட்டாக பசி அதிகமாகும் போது, அதாவது நம்ம வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தியான அப்புறம் தான் நமக்கு பசிக்குதுன்னு நம்ம அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி லாங் கேப் கொடுத்து ரொம்ப ஃபாஸ்டிங்கில் ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கும் போது அது நமக்கு அசிடிட்டியும் ஹார்ட் பர்ன் இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமான சிம்டம்ஸை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ டைமுக்கு சாப்பிட பழகுங்க, அந்த டைமுக்கு தானாக உங்களுக்கு பசி வரும். நம்பர் 2, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கிறது. நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற பட்சத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ், அதாவது டைஜஷனுக்காக நம்ம வயிற்றில் உருவாக்கப்படுற அந்த ஆசிட்ஸ் டைல்யூட் ஆகி நம்ம டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ கோவமாக இருக்கும்போதோ இல்லை கவலையாக இருக்கும்போதோ சாப்பிட்றது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது நம்ம பாடியில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம டைஜஷன் ப்ராசஸை டிலே பண்ணும். கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம டைஜஷனுக்காக தேவைப்படுற டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் சரி ஆசிட்ஸையும் சரி இன்ஹிபிட் பண்ணும். அதை செக்ரீட் ஆகிறத டிலே பண்ணும். ஸோ இதனால் நம்ம டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும், நமக்கு அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு டென்ஷன்லையோ ஸ்ட்ரெஸ்லையோ இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடலாம். மிஸ்டேக் நம்பர் 4, நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு, பர்டிகுலர்லி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சை ஹெவியாக சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மீல் நம்ம ஹெவியாக எடுத்துக்கும் போது நம்ம மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் ஏற்படும். மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். இதனால் நமக்கு ஓவர் வெயிட், இந்த வெயிட் கெயின்கான சான்சஸ்லாம் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக ஒரே டைமுக்கு சாப்பிட்டு பழகும்போது நமக்கு அந்த நேரத்தில் பசியும் எடுக்கும், இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 5, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கை கழுவாமல் சாப்பிட்றது. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம 90% நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்டிவ் டிசீசஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். இந்த தவறுகளில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எதை பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.